திருவள்ளூர் மாவட்டம் வெள்ளவேடு அடுத்த காவல்சேரி காலனி பகுதியைச் சேர்ந்தவர் ஆகாஷ். பிரபல ரவுடி எபினேசனின் நெருங்கிய கூட்டாளியான இவர் காவல்சேரியைச் சேர்ந்த மனோஜ் என்பவரை மது அருந்தும் போது ஏற்பட்ட தகராறில் கடந்த 3 வருடங்களுக்கு முன்பு வெட்டி கொலை செய்துள்ளார். மேலும் இவர் மீது 3 கொலை வழக்குகள், கொலை முயற்சி வழக்குகள் உள்பட 14 குற்ற வழக்குகள் உள்ள நிலையில் இவர் கடந்த சில காலமாக போலீசாரால் தீவிரமாக தேடப்பட்டு வந்துள்ளார். இந்நிலையில் சனிக்கிழமை இரவு திருமணிசை புதிய பேருந்து நிலையம் அருகே வந்த ஆகாஷை போலீசார் சுற்றி வளைத்து கைது செய்து சிறையில் அடைத்தனர். திருப்பத்தூர் மாவட்டத்தில் தென்னிந்திய புத்தக விற்பனையாளர்கள் மற்றும் பதிப்பாளர்கள் சங்கம் சார்பில் 5வது முறையாக புத்தக திருவிழா நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் மாவட்ட ஆட்சியர் சிவசவுந்தரவள்ளி திடீரென்று புத்தக அரங்கிற்குள் நுழைந்து சிறை கைதிகளுக்காக மணிக்கணக்கில் புத்தகங்களை தேடி தேடி வாங்கிக் கொண்டு இருந்தார். கடந்த மாதம் 25ஆம் தேதி தொடங்கிய இந்த புத்தக திருவிழா வருகின்ற 8ஆம் தேதி வரை 10 நாட்களுக்கு நடைபெற அனுமதி அளிக்கப்பட்டு இருந்தது. தற்போது பொதுமக்கள் புத்தகம் வாங்க அதிகம் ஆர்வம் காட்டி வருவதால் மேலும் 3 நாட்கள் நீட்டித்து வருகின்றன. 11ஆம் தேதி வரை புத்தக திருவிழா நடத்த மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் காவேரிப்பாக்கத்தில் பசுமை தாயகம் என்றும் பாமக சார்பில் மகளிர் உரிமை மீட்பு பயணம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனை பசுமை தாயகம் தலைவர் சௌமியா அன்புமணி துவங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அவர் கல்வி, சுகாதாரம் போன்றவைகள் அரசு மக்களுக்கு சரியாக அளிப்பதில்லை என்று பேசினார். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே கே ஆடூர் கிராமத்தில் சுமார் 2000க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்த கிராமத்தில் உள்ள குளத்தில் இறங்கி மீன்பிடி வலை மூலம் அப்பகுதி மக்கள் மீன்பிடித்து உள்ளனர். அப்போது சுமார் 5 அடி நீளமுள்ள முதலைக்குட்டி ஒன்று சிக்கியது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறையினர் முதலைக்குட்டியை மீட்பு பாதுகாப்பாக வக்கிரமாரி ஏரியில் விட்டனர். மேலும் அந்த குளத்தில் ராட்சச முதலை இருப்பதாகவும் அதனை பிடித்து வேறு இடத்தில் விட வேண்டும் என்ற கோரிக்கையை பொதுமக்கள் வைத்து உள்ளனர். மதுரை மாவட்டம் மேலூர் பகுதிகளில் சிறப்பு புலனாய்வு பிரிவு காவல்துறையினர் வாகன சோதனை மேற்கொண்டனர். அப்போது அவ்வழியாக வந்த இருசக்கர வாகனத்தை நிறுத்தி சோதனை மேற்கொண்டது. சட்டவிரோதமாக மது பாட்டில்கள் கடத்தி செல்வது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்ட போது மது பாட்டில்கள் கடத்தி வந்த நபர் மேலூர் அருகே நரசிங்கம்பட்டியைச் சேர்ந்த பாண்டிகுமார் என்பதும் இவர் புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் காவல் நிலையத்தில் காவலராக பணிபுரிந்து வருவதும் தெரியவந்தது. இதனையடுத்து பாண்டிகுமாரை கைது செய்த சிறப்பு புலனாய்வு பிரிவு காவல்துறையினர் அவரிடமிருந்து 80 மதுபான பாட்டில்கள் மற்றும் இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பரங்குன்றம் பிரச்சனையை வாக்கு வங்கிக்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பயன்படுத்துவதாக தமிழக பிஜேபி தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் நடைபெற்ற சம்பந்தி போஜனம் விழாவில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் மதுரை மாவட்ட ஆட்சியர், காவலர்கள், முதலமைச்சர் என அனைவரும் தவறு செய்துள்ளதாக கூறினார். தீபம் ஏற்றுவதனால் எந்த இஸ்லாமிய பெருமக்களுக்கும் வருத்தமோ கோர்ட்டில் வழக்கோ எதுவுமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த தீபம் பெரும்பான்மை சமுதாய மக்கள் தீபாவளிக்கு அப்புறம் கார்த்திகை தீபத்தை கொண்டாடுவார்கள். இன்னும் எல்லா கோயில்களையும், அம்மன் கோயில்களாக இருந்தாலும் சரி அல்லது எந்த சிவன் கோயில்களாக இருந்தாலும் சரி, எல்லோருமே ஒரு பனைமரத்தை வெட்டி அதில் ஓலைகளை சுற்றி வச்சு சொக்கப்பானைன்னு சொல்லி சொக்கப்பானை கொடுத்தோம். இன்றைக்கும் அது நடைமுறையிலே இருந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த மக்களை சந்தோஷப்படுத்த விட்டுவிட்டு இன்னும் ஒரு 60-70 நாளிலே வரக்கூடிய தேர்தலை மனதிலே வைத்துக்கொண்டு அங்காளி பங்காளிகள் என்று சொல்வதை சண்டைக்கு சச்சரவாகவும் வாக்கு வங்கிக்காகவும் முதலமைச்சர் பயன்படுத்துகிறார் என்பதை நான் பகிரங்கமாக இந்த நேரத்தில் நான் என்னுடைய குற்றச்சாட்டை பதிவு செய்கிறேன். டெல்லி உயர்நீதிமன்ற தீர்ப்பால் அன்புமணி தரப்பிற்கு எந்த பின்னடைவும் கிடையாது என்றும் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக அன்புமணியை தொடர்கிறார் என்று வழக்கறிஞர் பாலு தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் ஜி.கே. மணி தரப்பு நீதிமன்றத்தில் வைத்த வாதத்தை தீர்ப்பு என்று வதந்தியை பரப்புவதாக கூறினார். டெல்லி உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை தலைவராக ஏற்றுக்கொண்ட பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய லட்சோப லட்ச தொண்டர்களால் போற்றி கொண்டாடக்கூடிய ஒரு தீர்ப்பு இந்த தீர்ப்பு. இது எந்த விதத்திலும் எங்களுடைய அதிகாரத்தை பறிப்பதாகவோ, இதை மாற்றி அவர்களுக்கு கொடுப்பதாகவோ, யாருக்கும் அதிகாரம் என்று சொல்வதாகவோ எதுவுமே இதில் இல்லை. இந்த தீர்ப்பு வந்ததற்கு பிறகு காப்பி ஆர்டரே வந்துருச்சு. உங்களுக்கு தான் அதிகாரம் வந்துருச்சு. ஆனால் நேற்று போய் டெல்லியில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க ஆரம்பிச்சுங்க. உங்களுக்கு தான் ஆர்டர் வந்துச்சு இல்லை. ஏன் இந்த ஜி.கே. மணி டெல்லியிலே உட்காந்துருக்காரு?
டெல்லியில் கராத்தே நேஷனல் சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் தமிழகத்திலிருந்து 28 கராத்தே வீரர்கள் கலந்து கொண்டனர். இதில் 19 பதக்கங்களை வென்று தமிழகத்திற்கு பெருமை சேர்த்து உள்ளனர். பதக்கங்கள் வென்று சென்னை திரும்பிய இவர்களுக்கு சென்னை விமான நிலையத்திற்கு வந்த உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டு பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. தமிழக அரசு கராத்தே வீரர்களுக்கு தகுந்த அங்கீகாரத்தை அளிக்க வேண்டும் என்றும் அவர்களுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி பகுதியில் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து மழை பெய்து வரும் நிலையில் வெண்குன்றம் கிராமத்தில் உள்ள ஏரி நிரம்பி களங்கள் வழியாக உபரிநீர் வெளியேறி வருகிறது. இதை அறிந்த வந்தவாசி, பாதிரி, புரிவாய் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் இருந்து குழந்தைகள் மற்றும் பள்ளி மாணவர்கள் நீரில் குளித்து மகிழ்ந்தனர். மேலும் ஏரியிலிருந்து வரும் உபரி நீரில் சிறுவர்கள் மீன்பிடித்து மகிழ்ச்சி அடைந்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் திருமங்கலம் கண்டிகை பகுதியில் 500க்கும் மேற்பட்ட வீடுகள் உள்ளன. இப்பகுதியினர் திருமங்கலம் கண்டிகை பிரதான சாலை வழியே சுக்குவார் சத்திரம் சென்று அங்கிருந்து காஞ்சிபுரம், ஸ்ரீபெரும்புதூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு சென்று வருகின்றனர். இந்நிலையில் சுங்குவார் சத்திரத்தில் உள்ள உணவகம் மற்றும் இறைச்சி கடைகளில் இருந்து வெளியேறும் கழிவுகள் டன் கணக்கில் இந்த சாலையோரம் கொட்டி வருகின்றன. இதனால் அப்பகுதி மக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர். எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் சாலையோரம் கொட்டப்படும் கழிவுகளை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி வாசிகள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் வெளிநாடு செல்ல போலி சான்றிதழ்கள் தயாரித்த 3 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். கேரளா மாநிலம் மலப்புரம் மாவட்ட எல்லைக்குட்பட்ட ஒரு பகுதியில் இளைஞர் ஒருவர் அரபு நாடுகளுக்கு வேலை செல்வதற்காக போலியான கேரள பல்கலைக்கழக சான்றிதழ் தயாரித்துக் கொண்டு சென்றுள்ளார். சான்றிதழை அதிகாரிகள் சரிபார்க்கும் போது பல்கலைக்கழக சான்றிதழ் போலியானது என தெரிய வந்தது. இதுகுறித்து மலப்புரம் மாவட்ட தனிப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். அப்போது சிவகாசியில் போலி சான்றிதழ்கள் அச்சடிக்கப்பட்டு வாங்குவதாக தகவல் கூறியுள்ளனர். இதனையடுத்து சிவகாசி முஸ்லிம் தெருவில் வசித்து வந்த வெங்கடேஷ், அரவிந்த்குமார் உள்ளிட்ட 3 பேரை கேரளா போலீசார் கைது செய்து அவர்களிடமிருந்த கம்ப்யூட்டர் மற்றும் போலியான சீல்களையும் பறிமுதல் செய்தனர். கோவையைச் சேர்ந்த விஷ்ணுராம் என்பவர் தனுஷ்கோடியிலிருந்து கோவைக்கு 15 மணி நேரத்தில் சைக்கிள் ஓட்டி சாதனை படைத்துள்ளார். சனிக்கிழமை பிற்பகல் 3 மணிக்கு ராமேஸ்வரம், தனுஷ்கோடியில் இருந்து சைக்கிளில் பயணத்தை துவங்கிய அவர் காலை 6 மணிக்கு கோவை வந்தடைந்தார். முன்னதாக இந்த பயணத்தின் நிறைவு பகுதி கோவை விமான நிலையம் அருகே துவங்கி கோவை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் முடிவுற்றது. விஷ்ணுராமை பாராட்டி காவல் ஆணையர் சரவணசுந்தர் சான்றிதழை வழங்கினார். இந்த ஈவெண்ட் எதுக்கு பண்ணேன்னா உமன் சேஃப்டி அண்ட் சே நோ டு ட்ரக்ஸ், போதைப்பொருள் இல்லாத தமிழ்நாடுக்கு ஒரு இனிஷியேட்டிவுக்காக இந்த ஈவெண்ட் நான் பண்ணணுங்க. நேற்று ஆஃப்டர்நூன் 3:30க்கு ஃப்ளாக் ஆஃப் பண்ணி தனுஷ்கோடியில் அரிச்சல் முனையில் லாஸ்ட் லேண்ட் ஆஃப் இந்தியா அங்கே ஃப்ளாக் ஆஃப் பண்ணி மதுரை, தேனி, திண்டுக்கல், ஓட்டஞ்சத்திரம், பல்லடம் அண்ட் ரீச் கோயம்புத்தூர் மார்னிங் 6:38 AM. டோட்டல் கவர் டிஸ்டன்ஸ் வந்து 500 கிலோமீட்டர்ஸ் இந்த ஸ்பேன் ஆஃப் 15 hours and 8 minutes. தமிழ்நாட்டில் அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் 4 முனை போட்டி உறுதியாகி உள்ளதாகவும் அமமுக இடம்பெறும் கூட்டணி நிச்சயம் வெற்றி பெறும் என்றும் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். திருப்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தங்களுடன் மற்ற கட்சிகள் சார்பில் கூட்டணி தொடர்பாக பேச்சுவார்த்தை நடைபெறுவதாகவும் கூட்டணி குறித்த இறுதி முடிவு எடுக்கப்படவில்லை என்றும் அவர் கூறினார். 4 முனை போட்டி தான். அதுல உள்ள கட்சிகள், இப்போ ஒரு கூட்டணியில் உள்ள கட்சிகள் நீங்கள் எதிர்பாராத விதமாக வெற்றியை நோக்கி அவர்கள் அணிவகுப்பார்கள் என்பதுதான் நான் அனுமானிக்கிறது. திருப்பரங்குன்றம் விவகாரத்தை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் மத நல்லிணக்கமும் சட்டம் ஒழுங்கும் பாதிக்கப்படக்கூடாது என்பதே அமமுகவின் நிலைப்பாடு என்றும் டிடிவி தினகரன் கூறினார். இதுல மத நல்லிணக்கத்திற்கோ தமிழ்நாட்டின் அமைதிக்கோ கடவுளின் பெயரையோ மதத்தின் பெயரையோ ஜாதியின் பெயரையோ யாரும் பயன்படுத்தி சுமூகமாக தீர்க்கப்பட வேண்டிய விஷயங்களை அதை அரசியல் படுத்தி தேவையற்ற பிரச்சனைகள், கலவரங்கள் உருவாகாமல் அனைத்து கட்சிகளைச் சேர்ந்தவர்களும், நாங்கள் உட்பட எல்லா கட்சிகளைச் சேர்ந்தவர்களும், இயக்கங்களைச் சேர்ந்தவர்களும், அமைப்புகளைச் சேர்ந்தவர்களும் பொறுப்போடு செயல்பட வேண்டும் என்பதுதான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிலைப்பாடு. தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுக்கூட்டம் டிசம்பர் 16ஆம் தேதி ஈரோட்டில் நடைபெற இருப்பதாக கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரும் கொங்கு மண்டல அமைப்பு செயலாளருமான செங்கோட்டையன் கூறியுள்ளார். பொதுக்கூட்டத்திற்கு அனுமதி வழங்க வேண்டும் என ஈரோடு மாவட்ட ஆட்சியர் கந்தசாமியை நேரில் சந்தித்து கடிதம் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய செங்கோட்டையன், அரசின் விதிமுறைகளுக்கு உட்பட்டு பொதுக்கூட்டம் நடத்தப்படும் என்றார். 16ஆம் தேதி ஈரோடு மாவட்டத்தில் சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ளிருக்கிறார். அதற்கான தனியார் பற்றி அதை தேர்வு செய்து மாவட்ட ஆட்சியர்களுக்கு ஒரு கடிதம் அனுமதிக்கிறாங்க.
அனுமதி பெற்றவுடன் அந்த பணிகளை விரைந்து அரசு என்ன விதிமுறைகள் இருக்கிறதோ அதற்கேற்ப அதை நிறைவேற்றுவதற்கு முழுமையாக இந்த பணிகளை நாங்கள் நிறைவேற்றுவோம். டெல்லியை தலைமையிடமாக கொண்ட சன் பார்மசி என்ற நிறுவனத்தின் பெயரில் புதுவையில் போலி மாத்திரைகள் தயாரித்து நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு விற்பனை செய்யப்பட்டது அண்மையில் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. இந்நிலையில் புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பகுதியில் உள்ள போலி மருந்து தொழிற்சாலை உரிமையாளர் ராஜாவின் வீட்டில் நீதிமன்ற அனுமதியுடன் போலீசார் சோதனை நடத்தினர். அப்போது அந்த வீட்டில் இருந்து 2 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்க வைர நகைகள், 25 லட்சம் ரூபாய் ரொக்கம் சிக்கியது. ராஜாவின் வீட்டில் பறிமுதல் செய்யப்பட்ட நகைகள் மற்றும் பணம் நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்படும் என போலீசார் தெரிவித்துள்ளனர். நீலவரித்த முந்திரியும் பாதாமும் உள்ள புதிய சன்ஃபீஸ்ட் மாம்ஸ் மேஜிக் குக்கீஸ். நகை உலகம் பெருசு. நம்ம கொண்டாட்டங்கள்ல நகையோட பங்கும் பெருசு. நகைகள்ல நம்ம பாரம்பரியம் அதுவும் பெருசு. இதே மாதிரி நகை வாங்கும் போது இனிமே உங்க சேவிங்ஸும் ரொம்ப பெருசா இருக்கும். எல்லா நகை சேதாரத்தையும் முன்ன விட இன்னும் கம்மி பண்ணிருக்கோம். ஒவ்வொரு நகை விலையையும் பார்த்தா உடனே வாங்கிடுவீங்க. வைர நகை விலையும் பெரிய அளவுல கம்மி பண்ணிருக்கோம். இப்போ எல்லாருமே வைர நகை வாங்கலாம். எந்த ஆஃபர்லயும் திசை திரும்பாதீங்க. இங்க வந்து கம்பேர் பண்ணாதான் தெரியும் உங்களுக்கு எவ்வளவு பெருசா பணம் மிச்சமாகுதுன்னு. விரைவுச் செய்திகள் தொடர்கின்றன. ஆஸ்திரேலியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இங்கிலாந்து கிரிக்கெட் அணி 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் பங்கேற்றுள்ளது. இதில் பெர்த்தில் நடந்த முதலாவது டெஸ்டில் ஆஸ்திரேலியா 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரில் 1-0 என்ற கணக்கில் முன்னிலையில் இருந்தது. இதனையடுத்து இவ்விரு அணிகள் இடையிலான 2வது டெஸ்ட் போட்டி பிரிஸ்பெயினில் உள்ள கப்பா ஸ்டேடியத்தில் பகல் இரவு போட்டியாக நடைபெற்றது. முதல் இன்னிங்ஸில் இங்கிலாந்து அணி 334 ரன்களுக்கும் ஆஸ்திரேலியா அணி 511 ரன்களுக்கும் ஆல் அவுட் ஆனது. 177 ரன்கள் பின்தங்கிய நிலையில் 2வது இன்னிங்ஸ் விளையாடிய இங்கிலாந்து அணி 241 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. 65 ரன்கள் என்ற எளிய இலக்கை ஆஸ்திரேலியா அணி 10 ஓவர்களில் 2 விக்கெட் இழப்பிற்கு 69 ரன்கள் எடுத்து அபார வெற்றி பெற்றது. உலகம் முழுவதும் கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாட மக்கள் உற்சாகமாக தயாராகி வருகின்றனர். அந்த வகையில் அமெரிக்காவின் நியூயார்க் நகரம் தற்போது விழாக்கால கொண்டாட்டங்களாக களை கட்டியுள்ளது. குறிப்பாக நியூயார்க்கின் ராக்வெல்லர் சென்டர் பகுதியில் சுமார் 7 மாடி உயரம் கொண்ட பிரம்மாண்ட கிறிஸ்துமஸ் மரம் வைக்கப்பட்டுள்ளது. அந்த மரத்தின் மீது சுமார் 50,000 வண்ண மின்விளக்குகள் ஜொலிக்கின்றன. அதன் உச்சியில் பிரகாசமாக ஒளிரக்கூடிய ஒற்றை நட்சத்திரம் வைக்கப்பட்டுள்ளது. தென்னாப்பிரிக்க நாட்டின் புரோட்டோரியா நகரின் சவுத்வில்லி பகுதியில் கேளிக்கை விடுதி உள்ளது. இந்த கேளிக்கை விடுதியில் சனிக்கிழமை இரவு நடந்த நிகழ்ச்சியில் பலர் பங்கேற்றனர். இந்நிலையில் நிகழ்ச்சி நடந்து கொண்டிருந்த போது கேளிக்கை விடுதிக்குள் துப்பாக்கியுடன் நுழைந்த கும்பல் அங்கிருந்தவர்கள் மீது சரமாரியாக துப்பாக்கிச் சூடு நடத்தினர். இந்த துப்பாக்கிச் சூட்டில் சிறுவர்கள் உட்பட 11 பேர் உயிரிழந்தனர். மேலும் 14 பேர் படுகாயமடைந்தனர். தகவல் அறிந்து விரைந்து சென்ற போலீசார் படுகாயமடைந்தவர்களை மீட்டு அருகில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதித்துள்ளனர். மேலும் துப்பாக்கிச்சூடு நடத்திவிட்டு தப்பியோடிய நபர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான டிஜிட்டல் வன்முறைகளை முடிவுக்கு கொண்டுவர வலியுறுத்தி சென்னையில் விழிப்புணர்வு மனித சங்கிலி நிகழ்ச்சி நடைபெற்றது. சிவானந்தா சாலையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் 100கணக்கான பெண்களும் குழந்தைகளும் கலந்து கொண்டனர். இதில் பங்கேற்றவர்கள் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறைகளை முடிவுக்கு கொண்டுவர வலியுறுத்தும் வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தி சென்றனர். கரூரில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு மாரத்தான் மற்றும் சைக்கிள் பந்தயம் நடத்தப்பட்டது. திருவள்ளுவர் விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்ற இப்போட்டிகளை முன்னாள் அமைச்சரும் கரூர் மாவட்ட திமுக செயலாளருமான செந்தில் பாலாஜி கொடியசைத்து துவக்கி வைத்தார். மாரத்தான் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு முதல் பரிசாக 50,000 ரூபாயும் 2வது பரிசாக 40,000 ரூபாயும் வழங்கப்பட்டது. இதேபோல் சைக்கிள் பந்தயத்தில் வெற்றி பெற்றவர்களுக்கு முதல் பரிசாக 25,000 ரூபாய் வழங்கப்பட்டது. அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனின் பிறந்த நாளை முன்னிட்டு ஜனநாயகத்திற்கான ஓட்டம் எனும் தலைப்பில் திருப்பூரில் மாரத்தான் போட்டி நடத்தப்பட்டது. இதில் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். திருப்பூர் சவுடாம்பிகா திருமண மண்டபத்தில் துவங்கிய இந்த மாரத்தான் போட்டியை முன்னாள் மேயர் விசாலாட்சி துவக்கி வைத்தார். பள்ளி மாணவர்களுக்கு தனியாகவும் கல்லூரி மாணவர்களுக்கு தனியாகவும் பொது பிரிவினருக்கு தனியாகவும் போட்டிகள் நடைபெற்றன. ஒவ்வொரு பிரிவிலும் முதல் 3 இடங்களை பிடித்தவர்களுக்கு ரொக்கப்பரிசு வழங்கி பாராட்டு தெரிவிக்கப்பட்டது.
கிரீஸ் அருகே கிரேட் தீவின் தெற்கே மத்திய தரைக்கடல் பகுதியில் புலம்பெயர் தொழிலாளர்களை ஏற்றி சென்ற படகு கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. இந்த விபத்தில் 18 பேர் உயிரிழந்தனர். 2 பேர் உயிருடன் மீட்கப்பட்டதாக கடலோர காவல் படையினர் தெரிவித்தனர். கடுமையான புயல் காற்றின் காரணமாக படகு கட்டுப்பாட்டை இழந்ததாகவும் அதன் பிறகு கடலில் மூழ்கியதாகவும் உயிருடன் மீட்கப்பட்டவர்கள் மீட்புக் குழுவினர் தகவல் தெரிவித்துள்ளனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்கள் ராஜ்னி தொலைக்காட்சியுடன். வணக்கம். ராஜ் நியூஸ் இணைந்து வழங்கியவர்கள் அனுஜ் டைல்ஸ், ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். இணைந்து வழங்கியவர்கள் உங்க வீட்லயும் நோ பிரேக்கிங், only dropping. நகை வாங்கும் போது இனிமே உங்க சேவிங்ஸும் ரொம்ப பெருசா இருக்கும். இங்க வந்து கம்பேர் பண்ணாதான் தெரியும் உங்களுக்கு எவ்வளவு பெருசா பணம் மிச்சமாகுதுன்னு. அந்த பிச்சைக்காரிய ராஜகுமாரியா மாத்துற எல்லாம் நம்ம திட்டப்படி நடந்துருச்சு. குறி வச்சு அடிச்சா காக்காவையும் அடிக்கலாம், மனசு வச்சு அடிச்சா கடவுளையும் அடையலாம். ஆசை 100 வகை வாழ்வில் 100 சுவைப்பா. இன்று பிற்பகல் 2 மணிக்கு ரஜினி சோ ஸ்ரீதேவி நடித்த அடுத்த வாரிசு. ராஜ் நியூஸ் பவர்ட் பாய் அனுஜ் டைல்ஸ், ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். இணைந்து வழங்குபவர்கள் உங்க வீட்லயும் நோ பிரேக்கிங், only dropping. நகை வாங்கும் போது இனிமே உங்க சேவிங்ஸும் ரொம்ப பெருசா இருக்கும். இங்க வந்து கம்பேர் பண்ணாதான் தெரியும் உங்களுக்கு எவ்வளவு பெருசா பணம் மிச்சமாகுதுன்னு. வணக்கம். விரைவு செய்திகளுக்கு உங்களை வரவேற்பவர் பரணிதரன். முதலில் தலைப்புச் செய்திகள். தேசிய பாடல் வந்தே மாதரத்தின் 150வது ஆண்டு விழா. நாடாளுமன்றத்தின் மக்களவையில் இன்று சிறப்பு விவாதம். டெல்லியில் இன்று கூடுகிறது காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையம். மேகதாது அணை விவகாரத்தை எழுப்ப கர்நாடகம் நடவடிக்கை. திமுக மாவட்ட செயலாளர்களுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று ஆலோசனை. சட்டப்பேரவை தேர்தல் வியூகம் குறித்து விவாதிக்க திட்டம். விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதற்கான உரிய விளக்கத்தை தெரிவிக்க வேண்டும். இண்டிகோ நிறுவனத்திற்கு விமான போக்குவரத்து இயக்குநரகம் நோட்டீஸ். ஆன்மீகத்தால் அபாயகரத்தை உருவாக்க நினைத்தால் அரசு வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்காது. அமைச்சர் சேகர் பாபு எச்சரிக்கை. இந்தியாவின் தேசிய பாடலான வந்தே மாதரத்தின் 150வது ஆண்டை முன்னிட்டு நாடாளுமன்றத்தின் மக்களவையில் இன்று சிறப்பு விவாதம் நடைபெறுகிறது.